அம்பிகாபதி அந்த ஒரு படம் எமோஷனல். குந்தன் ஜோயா அந்த காதல் எப்படி கொண்டு போறாங்க. அது வந்து 2013 அப்போ ரிலீஸ் ஆன படம். அப்போல்லாம் எனக்கு மோஸ்டாகவே தெரியல அந்த என்ன படம்னு. படம் ஏற்றி பிறகு பார்த்துட்டு தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த ஒரு 10 வருஷம் போன மாதிரி இருந்தது. அதுலேயே ஃபீலிங்ஸ்லாம் சான்ஸ் இல்லை. ஏஐ எதுக்கு வச்சாங்கன்னே எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஆனால் அது ஆக்சுவலி வந்து நல்லா இல்லை ப்ரோ அந்த ஏஐ. ஏன்னா திருப்பி கொண்டு வரதை விட அம்பிகாபதி அந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ ஐப்பே. இப்போ வரைக்கும் சொல்ல போனால் தனுஷ் அண்ணா இறந்துட்டு அந்த மறு ஜென்மமாக வராரு பார்த்தீங்களா, அப்படி வேணா நீங்கள் கண்டினியூஸாக வச்சுக்கலாம். இப்போ இறந்து போயிடுச்சு வர மாரி இது கொஞ்சம் வந்து நல்லா இல்லை, சிங்க் ஆகலை. மறு ஜென்மத்தில் நீங்கள் கொடுத்தா அது நல்லா இருந்துடும். அது வந்து எப்படின்னா அந்த ஃபேஸ்க்கும் அதுக்கும் சிங்க் ஆகலை ப்ரோ. ஏன்னா அது வந்து மேபி அந்த வந்து ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறம் வேணா அது இது பண்ணி வச்சிடலாம். இப்போ ரீசெண்டாக வச்சு அந்த மாரி, ஆனால் சிங்க் ஆகலை. படம் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் ஏஐ வெர்ஷன் கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட்ல வந்து எழுந்திருக்க மாட்டாங்க, இதில் வந்து எழுந்திருக்க மாதிரி வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை தனுஷ் ஆக்டிங் மாதிரி இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கிடையாது, ஜஸ்ட் முழிப்பாரு, கண்ணை திறந்து முழிப்பாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் நடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இல்லை ஆக்சுவலாக இப்போ ரீல்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இல்லை, லேக்லாம் கிடையாது, சீக்கிரமா முடிக்கிற மாதிரி தான். சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால இன்னும் ரொம்ப புதுசாக இருந்தது பார்க்க படம். லாஸ்ட் எண்டிங்கும் சொன்ன மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக முடிச்சுக்கிறாங்க. ஏஏ மாதிரியே தெரில, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த ஏஏ ஃபீலே தரல, அதுதான் ஒரு விஷயம். ஒரு ரியலாக எடுத்து அப்படியே பார்த்த மாதிரியே தான் இருந்தது படத்தை. அதே மாதிரி இன்னும் புதுசாக இருந்தது ரிட்டர்ன் ஒரு தேட்டர் ஃபீல்டில் பார்க்கறதுக்கு. சாங்ஸ் எதுவுமே சேர்ந்தது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு சீன் மட்டும் ஆக்டிங் தனுஷோட ஆக்டிங் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அது மாதிரியே தெரில, ரியலாக தான் இருக்குது. ப்ரோ படம்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்படின்னா கிளைமேக்ஸ் சீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளைமேக்ஸ் சீனில் வந்து லாஸ்ட்டாக தனுஷ் சார் வந்து அவரோட கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அவரோட பாஸ்ட்டை சும்மா வியூ பண்ணுற மாதிரி, அதுதான் லாஸ்ட்டாக ஏஐ ஜென்ரேட்டாக கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க. அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுல அது வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாம் சேர்ந்தான் ப்ரோ. லாஸ்ட்டாக வெறும் என்ன கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்கன்னா கண் ஓப்பன் ஆகுது, அது மட்டும் தான் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் அதுலேயே பார்ட் 2 அது மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, சேம் டு சேம் அப்படியே ரியல் மாதிரியா இருக்குது சார். எதுவுமே ஏஐயா எதுவுமே கிளியராக தான் ப்ரோ. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன அந்த கடைசியில் அந்த எண்டிங் சீன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஏஐ மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா அந்த சீன் வந்து முன்னாடி ஒரு ஃப்ளோவில் போகும், கடைசியில் முடியும் போது கொஞ்சம் நல்லா முடியும். இப்போ என்ன ஆச்சு, அந்த கனெக்டிவிட்டியே இல்லாதனால செட் ஆகல படம். மற்றபடி சாங்ஸ் சூப்பராக வைப் பண்ணாங்க. கமலா சினிமாஸ்னாலே வைப் தான். 2 பாட்டு போட்டாங்க, ப்ளஸ் அந்த அண்ணா வந்து பேசினாங்க, இது ஓனர் அண்ணா சூப்பராக இருந்துச்சு, நல்லா வைப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டதும் ஒரே தான், எப்பயுமே சிமிலராக. அந்த கடைசியில் இந்த ஏஐ மட்டும் மாற்றிருக்காங்க சின்னதாக. அந்த ஏஐ போர்ஷனில் ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அது கொஞ்சம் செட் ஆகல. இதுல நடி பறக்க இல்ல, அது ஆனால் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இது அனுஷோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. இது சின்னதா எண்டிங்ல சின்ன சீன்ஸ் தான், ஒரு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸ் தான் சீன்ஸ். பட் ஆனால் அது அவ்வளோ செட் ஆகல. முன்னாடி இருந்தது தான் சூப்பராக இருந்துச்சு. ஏஐல லேக் இல்லை, அதெல்லாம் நேச்சுரலாக தான் பக்காவாக இருந்துச்சு. பட் செட் ஆகல, அந்த கனெக்டா இதுவாக வரல. படம் வந்து எப்பயும் போல தான் ப்ரோ வந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் சொதப்பிட்டாங்க. ஏஐ போலனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ இப்போ உள்ள தனுஷம் அப்போ தனுஷம் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க. வயசு ஆன மாதிரியே தெரியல அவருக்கு. பக்கா ஆக்டிங் சொல்லே தர ஏஆர்எம் கொண்டுட்டாரு மியூசிக். படம் மாஸ் தானா, நிச்சயமா வந்து நான் பார்க்கலாம். எல்லாருமே வந்து கண்டிப்பா நல்ல மூவி தான். சேஞ்சுன்றதோட போன்ல பார்க்கறதோட தேட்டர்ல பார்க்கறது வைப்பு தானா. ஆனா இன்னைக்கு நான் வந்து பார்க்க சொல்ல வேலையில பாட்டுதாடி பாட்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். நான் பார்க்கணும், ஃப்ரெண்டோட வந்து பார்க்கணுன்றோட மைண்டு தான் நான் வந்தேன். சூப்பர்ண்ணா, வேற லெவல். அதுதான் நான் சொல்றேன், எதுவாக இருந்தாலும் தனுஷ் படம்னாலே மாஸ் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிலீஸ் பண்ணாலும் சரி நல்லா இருக்கும் அவர் படம் மட்டும். ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட் மூவி தான். எல்லாமே ஓகே தானே, பாட்டுல இருந்து பாடம் வரைக்கும் எல்லாம் ஓகே தானே. நிச்சயமா வந்து பார்க்கலாம்.